Hello friends, this is Sindhil. Welcome to English Pesa Asaya. So in this video we are going to talk about ஒரு குட்டி வேர்டு பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. சின்ன வேர்டு தான். ஓகே, நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லலாம், இல்ல கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சம்டைம்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, பட் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஓகே, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Okay friends, வீடியோக்குள்ள போலாம். Okay, so today we are going to talk about as well as. Okay, so இங்கிலீஷ்ல வந்து பொதுவா நிறைய பேர் பேசும்போது இந்த as well as அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றதை நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் as well as, as well as, as well as அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? So what is the meaning of this word? உங்களுக்கு தெரியுமா அதோட மீனிங் என்ன அப்படின்னா தமிழ்ல அத்துடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அத்துடன், ரைட்? ஸோ இங்கிலீஷ்ல வந்து இன் அடிஷன் டு, அதோட சேர்த்து. ஓகே, ரைட். எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதி போட்டிருக்கேன். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ரைட்? அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் என்னுடைய நண்பன். ஓகே, ஸோ அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, சோ நெய்பர் அப்படின்னா யாரு? நெய்பர் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுல வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அவன் என்னோட நண்பன். சோ நெய்பர் அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க. சோ நடுவுல நான் இங்க ஒரு வேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். என்னது இது? as well as. ஓகே, சோ இத வந்து நீங்க ஒரே வார்த்தையா தான் நம்ம வந்து இத கன்சிடர் பண்றோம், as well as. ஓகே, சோ as அப்படிங்கிறது தனி மீனிங், சோ well அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு தனி மீனிங், பட் as well as அப்படிங்கிறது ஒரு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா நீங்க கன்சிடர் பண்ணணும். ஓகே, சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ நடுவுல இருக்கக்கூடிய இந்த as well as அப்படிங்கிறது இணைக்குது. ஓகே, எப்படி அப்படின்னு பாருங்க. he is my friend, அவன் என்னோட நண்பன். நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர். சோ ரெண்டுமே ஒரே ஆளு தான். as well as அப்படின்னா அத்துடன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அத்துடன், ரைட்? இங்க பாருங்க, he is my friend, அவன் என் நண்பன். அத்துடன் as well as neighbor, நெய்பர்னா பக்கத்து வீட்டுக்காரன், அவன் என்னோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இந்த சென்டென்ஸ். சோ as well as அப்படின்னா வந்து in addition to, அது மட்டும் இல்லாமல் அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன், அவன் என் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன். So now can you understand this, right? as well as அப்ப நம்ம எங்க யூஸ் பண்றோம்? as well as அப்படின்னா அத்துடன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இங்க பாருங்க, he is my friend as well as neighbor. இதுக்கு நீங்க மீனிங் தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, சோ இதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ வேற எங்கெல்லாம் வந்து as well as யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பட் this topic is very important topic in English because இங்கிலீஷ்ல வந்து இந்த as well as அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணி பேச வேண்டிய சிச்சுவேஷன் வரும். So you should know about this. Okay, so we are going to see many examples for as well as. ஓகே, சோ உங்களுக்கு எக்ஸசைஸும் இருக்கு, உங்களுக்கு ஹோம்வொர்க்கும் இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. the shop sold books. ஓகே, the shop sold books. கடை வந்து sold அப்படின்னா விற்பனை செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, so sold அப்படின்னா விற்றார்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகே, விற்றார்கள். the shop sold. ஓகே, கடை வந்து வித்தாங்க. எதை வித்தாங்க அப்படின்னா books as well as newspapers. இங்க பாருங்க, books as well as newspapers. so இங்க வந்து எது இம்பார்ட்டன்டான பாயிண்ட்? இங்க பாருங்க, the shop sold books. ஓகே, இதுதான் வந்து நம்ம அழுத்தி நம்ம சொல்றோம். the shop sold books, books வித்தாங்க. எதோட சேர்த்து? as well as newspapers. so newspaper வந்து டெய்லி அந்த கடையில வந்து விக்கிறது தான். ஓகே, so ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அழுத்தி சொல்றோம், எம்பசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the shop sold books, கடை வந்து புக் வித்தாங்க. as well as newspaper, அத்துடன் நியூஸ்பேப்பரையும் விற்றார்கள். ஓகே, so next example, I am studying biology
as well as history. Okay, so I am studying biology. So இதுதான் நீங்க படிக்கிறீங்க. Okay, எதோட சேர்த்து ஹிஸ்டரியோட சேர்த்து பயாலஜி நீங்க படிக்கிறீங்க. ஓகே, சோ இப்போ நான் இதுக்கு கீழே இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன், அதுக்கு மீனிங் வந்து கம்ப்ளீட்டா மாறும். ஓகே, இங்க பாருங்க. சோ இதே இது நம்ம இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். I am studying biology and history. Okay, so இதுக்கும் வந்து there is a lot of difference, you should know that. Okay, இங்க வந்து as well as அப்படிங்கிறதுக்கு பதிலா இங்க நம்ம and யூஸ் பண்ணிருக்கோம். and அப்படின்னு அர்த்தம் மற்றும் அப்படின்னு அர்த்தம். Okay, so as well as அப்படின்னா அத்துடன் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, I am studying biology and history. Okay, இதுவும் படிக்கிறீங்க அதுவும் படிக்கிறீங்க. so ரெண்டுக்குமே நம்ம வந்து equal priority கொடுக்குறீங்க இந்த இடத்துல சொல்லும் போது. ஆனா இங்க பாருங்களேன், I am studying biology, நான் பயாலஜி படிக்கிறேன், as well as history, ஹிஸ்டரியோட சேர்த்து பயாலஜி படிக்கிறேன். but you are giving more importance to biology when compared to history, right? so ஹிஸ்டரிக்கு வந்து நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறீங்க. ஓகே, இந்த இடத்துல. ஆனா இங்க பாருங்க, I am studying biology and history, ரெண்டுக்குமே வந்து you are giving equal priority. so ரெண்டுக்குமே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கீங்க. I am studying biology and history. okay, so as well as அப்படின்னா அத்துடன், இதோட சேர்த்து அதை நீங்க பண்றீங்க. and அப்படின்னா இதுவும் அதுவும். okay, do you understand? right, இப்போ இங்க பாருங்களேன், இங்க வந்து நம்ம as well as யூஸ் பண்ணிருக்கோம். the shop sold books as well as newspapers. okay, so அதாவது புக்ஸ் சேல் பண்ணாங்க, அதோட சேர்த்து நியூஸ் பேப்பர் வித்தாங்க. ரைட், ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க வந்து as well as க்கு பதிலா நீங்க வந்து and யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அர்த்தம் எப்படி மாறும் சொல்லி பாருங்க. the shop sold books and newspapers, you are giving equal priority to book and newspaper. ஓகே, சோ புரிஞ்சிட்டீங்களா? சோ அண்டுக்கும் as well as க்கும் வந்து there is a lot of difference, நீங்க பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டுக்குமே நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா you should use and. as well as அப்படின்னா ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்கும், அதோட சேர்த்து நான் இதுவும் பண்றேன். ரைட், ஓகே, சோ இது போக இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரைட், ஓகே, சோ this is very important thing. okay, you should know about it. இங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்க. John as well as Ramu is a fan of Vijay, actor Vijay. okay, so John, okay, John அப்படிங்கறவங்க தான் இங்க மெயினான கேரக்டர். இங்க பாருங்க, முதல்ல எந்தெந்த இடத்துல கமா, அதாவது ரெண்டு பேரு ஜான் அதோட சேர்த்து ராமு, இவங்க வந்து விஜயோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லணும். சோ மெயினான கேரக்டர் வந்து முதல்ல நீங்க மென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு கமா போடணும். ஓகே, சோ ஜான் கமா as well as ராமு. சோ இது வந்து அவ்வளவு ஒன்றும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஓகே, சோ ஜான் அப்படிங்கறதா அவனுக்கு தான் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, எம்பசிஸ் பண்ணி சொல்றோம், அழுத்தி சொல்றோம். ஓகே, ஜான் as well as Ramu is a fan of actor Vijay. ஓகே, சோ இந்த இடத்துல பாருங்க எத்தனை கமா வந்திருக்கு அப்படின்னு. சோ ஜான் ஒரு பேருக்கு அப்புறம் ஒரு கமா போடணும், அப்புறம் as well as Ramu அதுக்கப்புறம் ஒரு கமா போடணும், அதுக்கப்புறம் தான் is a fan of Vijay. okay, so you are giving more importance to John. okay, so இந்த இடத்துல வந்து நீங்க இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். இங்க ஜான் வந்திருக்கு, இங்க ராமு அப்படிங்கிற பேர் வந்திருக்கு, அப்ப நம்ம ஆறு தானே போடணும், ஏன் இஸ் போட்டிருக்கோம், ஏன் நம்ம ஒருமையில போட்டிருக்கோம் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு வரும் இல்லையா? நல்லா கவனிங்க. சோ ஜான் அப்படிங்கிறவங்க தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேரக்டர், நம்ம எம்பசிஸ் பண்ணி அழுத்தி நம்ம இந்த இடத்துல சொல்றோம். சோ இங்க வந்து நம்ம அழுத்தி சொல்லல, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அழுத்தி சொல்லல. சோ ஜான் அப்படிங்கிறவன் ஒரு ஆள் தான். ஓகே, சோ அவனை தான் நம்ம மெயினா வந்து ரெப்ரசென்ட் பண்றோம், அதோட சேர்த்து ராமு. சோ ராமுக்கு வந்து யூ ஆர் நாட் கிவிங் such an importance, right? so அதனால தான் சோ ஜானை மட்டும் நீங்க வந்து மெயினா கன்சிடர் பண்றதுனால you should use is. ஓகே, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஜான் as well as ராமு, இது ஒரு டூப்ளிகேட் மாதிரி. ஓகே, ஜானோட சேர்த்து, அவ்வளவுதான். சோ மெயின் கேரக்டர் யாரு? ஜான் தான். ஓகே, சோ ஜான் as well as ராமு, ஜானோட சேர்த்து ராமு is a fan of Vijay. ஓகே, சோ ஆக்டர் விஜயோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே,
that's it. So இதே இது நம்ம as well as இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம as well as போடல அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா நல்லா பாருங்க. John and Ramu are fans of actor Vijay. இதே இது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணல as well as யூஸ் பண்ணல and யூஸ் பண்றோம் அப்படின்னா you are giving more importance to both of them. Okay, so you are giving more importance to both of them. John and Ramu இந்த ரெண்டு பேருமே வந்து fans. இந்த இடத்துல பாருங்க r யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா கவனிங்க. as well as யூஸ் பண்ணா ஜானுக்கு அப்புறம் ஒரு கமா போடணும், as well as Ramu ஒரு இது டூப்ளிகேட் ஆயிருது. சோ இங்க மட்டும் மெயின் கேரக்டரா இருக்கிறதுனால நீங்க இங்க இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஜான் அண்ட் ராமோ நீங்க ரெண்டு பேரையுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரையுமே நீங்க மென்ஷன் பண்ணி தான் சொல்றீங்க. யாருமே இங்க டூப்ளிகேட் கிடையாது, இவனோட சேர்த்து அவன் அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே வந்து ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் விஜய். ஃபேன்ஸ் எஸ் சேர்த்திருக்கோம். ஓகே, சோ பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ அதெல்லாம் கத்துக்கோங்க, ரைட்? ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ராணி as well as Sita is going to Chennai. Okay, so Rani மெயினான கேரக்டர். ஓகே, ஆக்சுவலா ராணி is going to Chennai தான். ராணியோட சேர்த்து யாரும் போறா, as well as Sita. இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும், ஏன்னா as well as யூஸ் பண்ணாலும் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும். ராணிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஐ மீன் நம்ம எம்பசிஸ் பண்ணி சொல்லுவோம், அழுத்தி சொல்லுவோம் இல்லையா. சோ ராணி as well as Sita. ஓகே, ராணி அவங்களோட சேர்ந்து சீதாவும் எங்க போறாங்க, is going to Chennai. ஏன் இங்க is போட்டிருக்கோம், as well as வந்திருக்கு. சோ ராணிக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால ஒரே ஒரு கேரக்டர் சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும், அதனாலதான் நம்ம is போட்டிருக்கோம், ரைட்? இதே இது ரெண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ராணி. நீங்களும் தெரிஞ்சா கமெண்ட்ல ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க. ராணி and Sita are going to Chennai. புரிஞ்சுட்டீங்களா? சோ இங்க பாருங்க, ராணி அண்ட் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ், ராணி அண்ட் சீதா. சோ ரெண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இது பன்மையில தான் சொல்லணும், ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, கோயிங் டு சென்னை. ராணி மற்றும் சீதா ரெண்டு பேருமே எங்க போறாங்க, சென்னைக்கு போறாங்க. இங்க ராணி as well as சீதா. Okay, so you are giving more importance to Rani. Okay, so do you know the difference between as well as and? Okay, as well as and as well as க்கும் and க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிட்டீங்களா, எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு? ஓகே, சோ இன்னும் ஒரு சில இடங்கள்ல இந்த as well as யூஸ் பண்ணுவோம், அது எங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எங்க as well as யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க, I can speak English. ஓகே, என்னால இங்கிலீஷ் வந்து பேச முடியும், as well as speak தமிழ். ஓகே, இப்போ என்கிட்ட யாராவது கேட்கறாங்க, ஓகே என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், can you speak English? இப்படி ஒரு கேள்வி வந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்க, can you speak English அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், yes I can speak English as well as speak தமிழ். இப்போ நம்ம எல்லாரும் தமிழ் பேசுவோம் இல்லையா, அதோட சேர்த்து I can speak English. ஓகே, சோ மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட்கிற கேள்விக்கான பதில் இதுதான், I can speak English தான். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சொல்றது, as well as speak தமிழ், தமிழோட சேர்த்து இங்கிலீஷ்னால பேச முடியும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, I can speak English, okay, as well as I speak Tamil. இங்க பாருங்க, இங்க வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ணிருக்கோம், இந்த ஐ வந்து இங்க வரல. இதே இது இந்த ஐ இங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட மீனிங் மாறிடும். எப்படி வரும் அப்படின்னா, I can speak English as well as I speak Tamil. தமிழ் நான் எந்த அளவுக்கு பேசுறேனோ அந்த அளவுக்கு என்னால இங்கிலீஷை பேச முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த இடத்துல இந்த நான் இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் இந்த இடத்துல ஆட் பண்றோம். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கிறேன். முதல் எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா, எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் as well as ஸ்பீக் தமிழ். தமிழோட சேர்த்து நான் இங்கிலீஷும் பேசுவேன்னு அர்த்தம். ஆனா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்க பாருங்க, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்,
yes, I can speak English as well as I speak Tamil. தமிழ் நான் எந்த அளவு பேசுறேனோ அதுக்கு ஈக்குவலா நான் இங்கிலீஷும் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல ரெண்டுக்குமே முக்கியத்துவம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இங்க வந்து தமிழோட சேர்த்து இங்கிலீஷ் பேசுவேன், அவ்வளவுதான். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, சோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, I want to play tennis. ஓகே, I want to play tennis அப்படின்னா நான் டென்னிஸ் விளையாட விரும்புறேன், as well as play cricket. ஓகே, சோ கிரிக்கெட் அப்படிங்கிறது நீங்க எப்பவுமே விளையாடுறது தான், அந்த கிரிக்கெட்டோட சேர்த்து நீங்க டென்னிஸும் விளையாட ஆசைப்படுறீங்க. ஓகே, I want to play tennis as well as play cricket. ஓகே, சோ கிரிக்கெட்டோட சேர்த்து நீங்க என்ன ஆசைப்படுறீங்க, டென்னிஸும் விளையாட ஆசைப்படுறீங்க. ஓகே, அவ்வளவுதான். You are giving some importance to tennis, right? So இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, I want to play tennis as well as dash. நீ என்ன வரணும் அப்படின்னா, அதாவது எனக்கு டென்னிஸும் விளையாட ஆசைப்படுறேன், அதே சமயத்துல கிரிக்கெட்டும் விளையாட ஆசைப்படுறேன், ரெண்டுக்குமே ஈக்குவலான ப்ரையாரிட்டி, ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டுமே நான் விளையாட ஆசைப்படுறேன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லுவீங்க? லாஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், எப்படி சொல்லலாம்? I want to play tennis as well as, திரும்ப சப்ஜெக்ட் வரணும், அவ்வளவுதான். As well as I play cricket. கிரிக்கெட் நான் எப்படி விளையாடுவேனோ அதே அளவுக்கு I want to play tennis அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? சோ இதுக்கு வந்து ரெண்டுக்குமே you are giving same priority. priorityனா முக்கியத்துவம். ஓகே, சோ கிரிக்கெட்டுக்கும் டென்னிஸ்க்கும் சேம் priority கொடுக்குறீங்க. பட் இங்க வந்து நல்ல எம்பசிஸ் பண்ணி அழுத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் தான். I want to play tennis as well as play cricket. கிரிக்கெட்டோட சேர்த்து நான் டென்னிஸ் விளையாட விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். Got it? புரிஞ்சுட்டீங்களா? சோ இப்போ வந்து as well as எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இங்க பாருங்க, அடுத்த ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஜான் விளையாடினா as well as ராமு in the match. ராமு எந்த அளவுக்கு விளையாண்டானோ அந்த மேட்ச்ல அதே அளவுக்கு ஜானும் விளையாடினான் அப்படின்னு அர்த்தம். கம்பேர் பண்றோம், ரைட்? as well as. சோ ராமு எந்த அளவுக்கு விளையாண்டானோ அந்த அளவுக்கு ஜானும் விளையாடினான். ஓகே, அடுத்தது I can't run as well as him. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, I can't run, என்னால ஓட முடியல, as well as him, அவன் அளவுக்கு என்னால ஓட முடியல. ஓகே, சோ இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ்க்காக நீங்க வந்து as well as யூஸ் பண்ணிக்கலாம். சோ as well as அப்படின்னா கம்பேரிசன்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சேர்த்து in addition to. ஓகே, சோ கம்பேரிசனுக்கு யூஸ் பண்றோம், அப்புறம் இணைப்பு சொல் கன்ஜங்ஷன். ஓகே, இதோட சேர்த்து அது அப்படின்னு சொல்லும் போது நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இந்த ரெண்டு இடங்கள்ல தான் மெயினா வந்து நம்ம as well as யூஸ் பண்றோம். ஓகே, சோ இந்த as well as யூஸ் பண்ணி நீங்க பேசியும் எழுதியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே, சோ ஈஸியான ஒரு ரெண்டு ஹோம்வொர்க் தான். இங்க பாருங்க, I have to go to the bank. ஓகே, நான் பேங்க்குக்கு போகணும், blank the market. மார்க்கெட்டோட சேர்த்து, ஓகே அப்படின்னு சொல்லணும். மார்க்கெட்டோட சேர்த்து நான் பேங்க்குக்கும் போகணும். சோ பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, சோ அதுக்கு அடுத்தபடியா மார்க்கெட். சோ மார்க்கெட்டுக்கு போகணும், மெயினா எங்க போகணும், பேங்க்குக்கு போகணும். ஓகே அப்படின்னு சொல்றீங்க. சோ இங்க என்ன வரும், அதான் நம்ம டாபிக். இது ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு क्वेश्चन, இந்த சட்டை அழகா இருக்கு. ஓகே, இந்த சட்டை அப்படின்னா this shirt. ஓகே, இந்த சட்டை அழகா இருக்கு. அழகாகங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். இந்த ஷர்ட் அழகாக இருக்கிறது, அத்துடன் கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. கம்ஃபர்டபுளா என்னது, நல்லா வியர் பண்றதுக்கு வெயில் காலத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஓகேவா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு மீனிங். ஓகே, சோ கம்ஃபர்டபுள் அப்படிங்கறத நான் இங்கிலீஷ்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, சோ இந்த சட்டை அழகா இருக்கு, அத்துடன் கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. இதுக்கும் நீங்க as well as யூஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். இதுக்கான சென்டென்ஸையும் கமெண்ட்ல ஃப்ரேம் பண்ணி உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா அது நம்மளோட டாபிக். பட் இதுக்கு கரெக்டான ஆன்சரை உங்க காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ரெண்டுத்தோட ஆன்சருமே காமெண்ட்ல இருக்கணும், உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். இந்த as well as யூஸ் பண்ணி உங்களுக்கு பேசியும் நீங்க எழுதியும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ as well as இனிமே நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஆன்சரையும் மறக்காம காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.